வணக்கம். பேச்சுவார்த்தை நிகழ்ச்சி மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக பேராசிரியர் அருணன் அவர்களும், தொழில் ஆலோசகர் NS வெங்கட்ராமன் அவர்களும், தொழில் வளர்ச்சி ஆலோசகர் ஜவஹர் அவர்களும் நம்மோடு இந்த அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். இன்றைக்கு முதல் நாள், மே நாள்னோ சர்வதேச தொழிலாளர்கள் தினம்னோ நாம் இந்த நாளை சொல்கிறோம். மாறிக்கொண்டிருக்கிற ஒரு சமூக சூழல்ல இந்த மாதிரியான தொழிலாளர்கள் அமைப்பு ரீதியாக திரண்டு வலிமையாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி முதல்ல ஒரு கேள்வியாக வருது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மேனாள் கொண்டாடுவதனுடைய தேவை அறிந்து தொழிலாளர்கள் பழைய தீவிரத்தை உணர்ந்து இருக்கிறாங்களா, இல்லை இன்றைய கொண்டாடப்படுகின்ற மேனாள் கொண்டாட்டங்கள் எல்லாமே வெறும் சடங்காக சம்பிரதாயமாக கொண்டாடப்படுகிறதா அப்படின்னு பல கேள்விகள் முன்ன வருது. அதற்கெல்லாம் போறதுக்கு முன்னால மேனாளினுடைய முக்கியத்துவத்தை நீங்க சுருக்கமாக அருணன் நீங்களே முக்கியத்துவத்தை சுருக்கமாக சொல்லி இந்த உரையாடலை, இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சு வைக்கலாம் அப்படின்னு தோணுது. நன்றி. அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி மூலம் மேதின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உழைப்பு இல்லை என்றால் மனிதனே இல்லை. மனித குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்றால் அது உழைப்பின் மூலமாகத்தான். ஆகவே நம்ம எல்லாருமே உழைப்பாளர்கள் தான். இந்த தினம் எல்லாருக்குமே உரியது அந்த நோக்கிலே என்று நான் சொல்லுவேன். இருந்தாலும் ஆலை தொழிலாளர்களுக்கு இது இன்னும் ஒரு முக்கியத்துவம் மிக்க நாள். இன்றைக்கு 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்பது மனிதனுக்கு இயல்பானது என்கிற ஒரு எண்ணம் ஆழமாக பதிந்திருக்கிறது. ஆனால் இந்த ஆலை தொழில் முறை, ஃபேக்டரி சிஸ்டம் எனப்பட்டது வந்த காலத்திலே, குறிப்பாக அந்த 19ஆம் நூற்றாண்டிலே அப்படிப்பட்ட சிந்தனையெல்லாம் இல்லை. ஆலைக்குள்ளே தொழிலாளி வந்தால் முதலாளி போகச் சொல்லுகிற அளவுக்கு அது வரை வேலை செய்துதான் ஆக வேண்டும். 18 மணி நேரம், 20 மணி நேரம் என்றெல்லாம் வேலை வாங்கப்பட்டது. அதே போல் வயது வித்தியாசமின்றி குழந்தைகள், பாலகர்கள், தொழிலாளர்கள் என கருதப்பட்டு கடுமையாக வேலை வாங்கப்பட்டது. இதை எதிர்த்தெல்லாம் ஒரு மிகப்பெரிய இயல்பான எழுச்சி என்பது ஏற்பட்டது. ஒருபுறம் அது தன்னெழுச்சியாகவும் ஏற்பட்டது, மறுபுறம் மனித நேயர்கள், ஏன் மகத்தான சார்லஸ் டிக்கன்ஸ் போன்ற மகத்தான இலக்கியவாதிகள் கூட இந்த தொழிலாளர்களுடைய அவதிகளை, பட்ட பாடுகளை அற்புதமான நாவல்களாக உருவாக்கி தந்தார்கள், குறிப்பாக ஆங்கிலம் பேசுகிற பூமியிலே. ஆகவே இந்த ஒரு எழுச்சி ஒரு போராட்டமாக சிக்காகோ நகரிலே வெளிப்பட்டது. மிக எளிமையான ஒரு கோரிக்கை, 8 மணி நேரம்தான் வேலை பார்ப்போம் என்பது. அது அந்த மே 1ஆம் தேதி ஒரு நாள் அந்த போராட்டம் துவங்கியது. மிகப்பெரிய கொடூரமான ஒடுக்குமுறைக்கு அந்த போராட்டம் ஆளானது. பல தொழிலாளர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அந்த இரத்தம் தோய்ந்த வரலாறினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற மே தினம். ஆகவே இந்த நினைவு என்பது அவசியம். இதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு அம்சம், எங்கேயோ அமெரிக்காவிலே சிக்காகோவிலே நடைபெற்றது என்பது மட்டுமில்லாமல், இது உழைப்பாளர்களுக்கு என வரும்பொழுது உலகம் முழுக்க உழைப்பாளர்கள். ஆகவே இது ஒரு சர்வதேச தினமாகவும் ஒரு உலகாய்ந்த சிந்தனையுடைய ஒரு நாளாகவும் பரிணமித்தது. ஆகவே உலக மாந்தர்கள் நாமெல்லாம் ஒன்று, உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்கிற அந்த எழுச்சி ஏற்பட்டது. மகத்தான மேதைகளாகிய மார்க்சும் எங்கெல்ஸும் அந்த கம்யூனிஸ்ட் அறிக்கையிலே அதனால்தான் அது இறுதியாக அப்படி முடித்தார்கள். உழைப்பாளர்களே, தொழிலாளர்களே, நீங்கள் இழப்பதற்கு சங்கிலியை தவிர வேறு ஒன்றுமில்லை, ஆனால் வெல்லுவதற்கு ஒரு அற்புதமான பொன்னுலகம் காத்து கிடக்கிறது என சொன்னார்கள். ஆகவே இந்த தினம் மிக முக்கியமானது. ஏதோ இது வழமையான கொண்டாட்ட தினம் அல்ல. நம்முடைய நினைவிலே இந்த போராட்ட தினம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். காரணம், அந்த எளிமையான கோரிக்கை அன்றைக்கு வெல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு கூட 8 மணி நேர வேலை என்பது உறுதி செய்யப்படவில்லை. ஐடி செக்டாரில் ரொம்ப சர்வசாதாரணமாக 12 மணி நேரம், 13 மணி நேரம் என்பது வேலை வாங்கப்படுகிறது. ஆகவே அந்த ஒரு எளிய கோரிக்கை கூட இன்றைக்கும் பொருந்தி வருகிறது, தேவை இருக்கிறது. அதைவிட
அனைவரும் தொழிலாளர்கள் என்றால் இந்த உலகம், இந்த நாடு, முக்கியமாக அந்த பொருளாதார வாழ்வு தொழிலாளர்களுக்குத்தானே சொந்தமாக இருக்க வேண்டும். அத்தகைய நிலை உருவாகிவிட்டதா என்கிற கேள்வியை மீண்டும் மீண்டும் எழுப்பிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அதற்கு இந்த நாள் உதவும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக அந்த கேள்வியிலிருந்து தான் அடுத்த கட்டத்துக்கு போகணும். திரு NSV, நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே மாதிரி இது ஒரு ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லி கடந்து போறோமா, இல்லை அருணன் சுட்டி காட்டிய மாதிரி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தினுடைய நினைவுகளோட இந்த நாள் கட்டாயம் உழைப்பாளிகளை ஒரு போற்றி அவர்களுக்கு வணங்க வேண்டிய நாள், அதில் சந்தேகமே இல்லை. 1880 ஐயா ரொம்ப அழகாக சொன்னார். இது ஆரம்பித்தது அந்த 8 மணி நேர போராட்டத்தில் கால்மார்க்ஸ் ஒரு குரல் கொடுத்து ரொம்ப வலியுறுத்தினார். ஆனால் 1880லேருந்து இன்னி வரைக்கும் பார்க்கும்போது 135 வருஷம் இந்த இயக்கம் நடந்துகிட்ருக்கு. இந்த இயக்கம் நடந்தபோது இந்த இயக்கத்தை பார்க்கும்போது இந்த இயக்கம் எந்த அளவு சாய்த்துள்ளதுன்னு ஒன்று இருக்கும். அதில் ஒரு சந்தேகமே இல்லை, பல பேர் சாய்ச்சிருக்கு. ரெண்டாவது இயக்கம் அது முன்னாடி கால்மார்க்ஸ் போன்றவர்கள் நினைத்த ரீதியில் தான் போயிருக்கா, இல்லை திசை மாறி போய்விட்டதா என்று பேச வேண்டிய ஒரு காலம் விட்டது. அதனால் இன்றைக்கி இந்த மே தினத்தை பார்க்கும்போது மே தினத்தோட முக்கியத்துவத்தை குறைக்கவே கூடாது, ரொம்ப முக்கியம், தொழிலாளிகளை பாராட்டணும். அதே சமயத்தில் இந்த இயக்கம் சரியான முறையில் போயிருக்கான்னு பார்க்கும்போது எனக்கு சந்தேகமாக இருக்குது, போலேன்னு அதுக்கு சில காரணங்களை சொல்ல முடியும். ஒன்றாவது முக்கியமாக எனக்கு தோணுது, காரணங்களை விரிவாக கொஞ்சம் கழிச்சு பேசலாமா? ஜவஹர், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க 2 பேர் சொன்ன கருத்துகள் ஒரு ரொம்ப ஆர்வத்தை தூண்டுவதாக இருந்தது. முதல்ல இந்த தொழிலாளர் தினம்ங்கிறது அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அதை ஒரு கொண்டாட்டத்திற்கான நேரம் மாத்திரம் நினைக்காம அதை பற்றி ஆழமாக பேச வேண்டியது, அதை பற்றி புரிஞ்சுக்கிட வேண்டியது, அதோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட வேண்டியது ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். பேராசிரியர் அருணன் பேசும்போது ஆலை தொழிலாளர்களுக்கு முக்கியமாக இந்த தொழிலாளர் தினம் முக்கியம்னு சொன்னார். இப்போ ஆலை தொழிலாளர்கள்லேருந்து நம்ம அறிவு தொழிலாளர்களாகவும் இன்றைக்கி திறன் தொழிலாளர்களாகவும் உலக தொழிலாளர்களாகவும் நம்ம மாறிட்டோம். அப்போ திரும்ப நம்ம ஆலை தொழிலாளர்களுக்கு தான் முக்கியத்துவம் சொல்லும்போது அது நம்ம எவ்வளோ தூரம் திரு வெங்கட்ராமன் குறிப்பிட்ட மாதிரி கால்மார்க்ஸ் பார்த்த வழியிலிருந்து இது எவ்வளோ தூரம் விலகி சென்றிருக்குங்கிறதுக்கான ஒரு கேள்வியையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கால்மார்க்ஸ் ஒரு பெரிய ஜோதிடரும் இல்லை, அது எல்லா சயின்டிஸ்ட் எல்லா சமூகவியலாளர் மாதிரி அவரும் நிறைய தவறுகள் செய்திருக்கக்கூடும். அதை அதிலிருந்து படித்து அதை திருத்த வேண்டிய பொறுப்பு அடுத்த சமுதாயத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த தலைமுறைகளுக்கு இருக்கு. அதுதான் அது விஞ்ஞானபூர்வமான சமுதாய வளர்ச்சிக்கு அடிகோலும்னு நினைக்கிறேன். அந்த இதில் நம்ம அந்த தொழிலாளர் தினத்தை ஆராய வேண்டியிருக்கு. திரு NSV, பாதை மாறி போச்சோ அப்படிங்கிற கவலையை வெளிப்படுத்தினீங்க. எந்தெந்த விதங்கள்ல நீங்க அப்படி பாதை மாறி போயிடுச்சோ அப்படிங்கிற கவலை உங்களுக்கு எந்தெந்த விதங்கள்ல இருந்து வருது? அடிப்படையா ஒரு 5-6 காரணங்கள் இருக்கு மனதில் தோணுது. இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா, இந்த தொழிற்சங்கங்கள்லாம் அரசியல் இயக்கமாக மாறிடுச்சு. அதாவது அரசியல்வாதிகளோட இருப்பு பிடியில் தான் இன்றைக்கி தொழிற்சங்கம் நடந்துட்டு இருக்குங்கிறது தான் எல்லாரும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேட் போக்குவரத்து சங்கத்தில் இது ஸ்ட்ரைக் நடந்தது. இப்போ இது வேலை நிறுத்தம் நடந்தபோது ஆளுங்கட்சியில் இருந்த தொழிற்சங்கங்கள்லாம் அதில் சேரவே இல்லை, எதிர்கட்சியில் இருக்கிற தொழிற்சங்கங்கள்லாம் அதில் சேர்ந்தது. இதோட ஒரு முன்னுதாரணமே வேண்டாம், இது ஒரு அரசியல் இயக்கமாக மாறிடுத்துங்கிறது. ரெண்டாவது என்ன பெரிய பார்க்க வேண்டியது என்னென்னா, கால்மார்க்ஸ் நினச்ச போது 1880 இந்த இயக்கத்தை ஆரம்பித்த போது ஒடுக்கப்பட்டவர்களுக்காக ஏழைகளுக்காக இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி வங்கி மாதம் 70,000 ரூபா சம்பளம் வாங்குகிற வங்கி தொழிலாளி, வங்கி ஊழியர்கள், இல்லாட்டா அரசு ஊழியர்கள், தனியார் ஊழியர்கள், ஐடி நிறுவனங்கள் கூட ட்ரேட் யூனியனில் சேர்ந்த ஆசிரியர்கள் எல்லாரும் ட்ரேட் யூனியன் கிளைம் பண்ணுறாங்க. இவங்களுக்காக அந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டவங்க சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துடுது. இப்போ அதாவது ஒடுக்கப்பட்டவர்கள் ஏழைகளுக்காக ஆக்கப்பட்ட இயக்கம் இன்றைக்கி ஒரு கார் வச்சுக்கிட்டு பெரிய ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கொடி பிடிச்சிட்டு நாங்களும் ட்ரேட் யூனியன் ரைட்டுன்னு கேட்கும்போது இயக்கம் திசை மாறிட்டுதாங்கிற சந்தேகம் வருது. மூணாவது என்ன பார்க்கணுன்னா, ட்ரேட் யூனியன்ஸில் எனக்கு ஜனநாயக போக்கே இல்லை. அதாவது ட்ரேட் யூனியன் லீடர்ஷிப் ஒரு கிளிக்கில் இருக்குது. இப்போது திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா எல்லாரையும் பலந்து ஆலோசிக்கிற மாதிரி செய்யவே இல்லை. அதாவது இப்போ அமெரிக்கா, இப்போ லண்டன், இங்கிலாந்து, ஜப்பான் போல வளர்ந்த நாடுகளில் ஒரு ட்ரேட் யூனியன் போது ஒரு சீக்ரெட் பேலட் நடத்துவாங்க. உங்களுக்கு ஸ்ட்ரைக் வேணுமா, செய்யலாமா, வேண்டாமா, அந்த டெமோக்ராட்டிக் இஷ்யூவே இல்லை. இப்போ நான் உதாரணமாக சொல்கிறேன், வங்கி ஊழியர்கள் ஸ்ட்ரைக் நடந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி முடிஞ்ச உடனே எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு 5-6 பேர் போய் கேட்டேன், ஏன் சார் ஒரே ஸ்ட்ரைக் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களான்னு. பார்ட்டிசிபேட் பண்ணினேன். எதுக்காக அது ஸ்ட்ரைக்குன்னு எனக்கே புரியல சார்.
எனக்கே புரியல, இது அவசியம் இல்லைன்னு தான் தோணுது. இப்போ ஏன் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணணும், இல்லை ஒத்தைப்பட்டு போயிடுவோம், தனியாலாம் நிற்க முடியாது, யூ ஹேவ் டு கோ டுகெதர். அதான் இன்றைக்கி அடிப்படை நேரம். அதில் வந்து இந்த லேக் ஆஃப் டெமோக்ராட்டிக் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அது பெரிய ஒரு 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 குறைபாடுன்னு தான் எனக்கு தோணுது. இன்னும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், முக்கியமாக இது ஒரு அநேகமாக வன்முறை இயக்கமாக மாறிடுது. அதாவது இப்போது தொழிலாளர் சங்க தொழிற்சங்கங்கள் எல்லாமே வன்முறை தொழில்கள், அதாவது தொழிலாளர்கள் சில தொழிலாளிகள் வன்முறை ஈடுபடும் போது தொழிற்சங்கங்கள் அதை கடுமையாக கண்டிக்கலை. அது நடக்காமல் ஒரு உதாரணம் சொல்லேன், மாருதி சுசுகி ஃபேக்ட்ரி இருக்குது ஒரு இதில், அதில் வந்து ஜெனரல் மேனேஜர் உயிரோடு கொளுத்தப்பட்டார். அதே மாதிரி ஒரு சிராமிக்ஸ் ஃபேக்ட்ரி இருந்தது இதில் நம்ம யானத்தில், நானே அன்றைக்கி இருந்தேன். அங்கே இருந்தபோது ஜெனரல் மேனேஜர் அடித்து இறந்து போயிட்டார்கள். 100 பேருக்கு மேலே இது நடந்தது. இப்போ நடந்தபோது என்ன செஞ்சுருக்கணும், நான் தொழிற்சங்க தலைவர்கள் தான் காரணம்னு சொல்லலை. இந்த மாதிரி நடந்த உடனே தொழிற்சங்க அமைப்புகள் தலைவர்கள்லாம் உடனே போய் நீங்கள் செஞ்சது தப்புன்னு சொல்லணும், அவங்கள தொழிற்சங்கத்தையும் வெளியே நீக்கணும். அதெல்லாம் ஒன்றும் செய்யவே இல்லை. கோர்ட் கேஸ் நடந்துகிட்ருக்கு. கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது தொழிற்சங்கங்கள் அவங்களை ஆதரிக்கிறது. அதில் தான் வந்து ஒரு வன்முறை இயக்கம் விட்டது பெரிய தவறு. இன்னும் ஒன்றும் சங்கம் சார்ந்த நபர்கள் வேறு விதமாக இந்த விஷயங்களை சொல்கிறாங்க. தொழிற்சங்கங்கள் இல்லைன்னா இண்டிவிஜுவலாக தொழிலாளர்கள் வந்து தங்களுடைய அதிகாரிகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வந்ததுன்னா வன்முறை இன்னும் வன் செயல்கள் இன்னும் அதிகமாக இருக்கும். அது இல்லாம தொழிலாளர்களுடைய அதிருப்தியை, தொழிலாளர்களுடைய கோபத்தை சேனலைஸ் பண்ணி கொண்டு போறது சங்கங்கள் தான் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சங்கம் சார்பாக இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. எந்த இயக்கத்திலையும் ஒரு வன்முறையை ஆதரிச்சா அது நாகரிகமான இயக்கம் இல்லை, ஒன்றாவது. ரெண்டாவது வந்து வன்முறையை தவிர்க்கிறதுக்காக சில வன்முறையை நாங்கள் ஆதரிக்கிறதுனா அது அதோட ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம். அதாவது வன்முறை தொழிற்சங்க கலாச்சாரத்தில் வன்முறைக்கு இடமில்லை அப்படி தொழிற்சங்கம் சொல்லணும். அதை சொல்ல மாட்டேன். எனக்கே உதாரணம் இருக்குது. நான் கல்கட்டாவில் வந்து கல்யாணின்னு ஒரு இடம் இருக்கேன், ஒர்க் பண்ணியிருந்தேன். ஏன்னா 5 மணி நேரம் கெரவு பண்ணாங்க. கெரவு பண்ணால் அது சொன்னேன்னா பயமாக இருக்கும் உங்களுக்கு எப்படின்ட்டு. கெரவு பண்ணால் என்ன பண்ணுவாங்க, உட்காந்து வைப்பாங்க. நான் சும்மா இருக்க மாட்டாங்க, பின்னாடியே வந்து குண்டூசியால் குத்துவான். சரி, குண்டூசியால் குத்துவான், பின்னாடி எச்ச துப்புவான், என்னை பற்றி குடும்பத்தை பற்றி மோசமாக பேசுவாங்க. அப்படியே டார்ச்சர். இதெல்லாம் அவசியமா? எனக்கும் நான் ஒன்றும் தொழிற்சாலை, அவங்க மாதிரி நானும் ஒரு தொழிற்சாலை. அன்றைக்கி நாங்கள் ஜென்ரல் மேனேஜர், நானும் அவங்க மேலே ஊதியம் வாங்கிட்டு இருக்கேன், அவங்களும் ஊதியம் வாங்கிட்டு இருக்காங்க. என்னை விட்டு பாடுபடுத்துறாங்க. கடைசியில் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் 1 மணி நேரம் நின்றுட்டே இருந்தேன். அப்புறம் யாரோ ஒருத்தர் பரிதாக விட்டு ஒரு சேரை கொண்டு வந்து போட்டார். நான் 5 மணி நேரம் உட்காந்துருந்தேன். நான் அப்புறம் போலீஸ் வந்து வெளியில் கொண்டு போனாங்க. அப்போவே எனக்கு தோணுது, உள்ளூரில் தோணுது, 5 மணி நேரம் பேசும்போது இவங்களுக்காக கால் மார்க்ஸ் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தாலும் எனக்கு தோணுது. அதெல்லாம் ஒரு திசை மாறி போகிறதுக்கு ஒரு அறிகுறின்னு சொல்கிறேன். நான் ஒன்றும் தவறாக சொல்லலை, தொழிற்சங்கம் வேண்டாம்னு சொல்லலை, திசை மாறி போனதை வந்து தவிர்க்கணும்னு தான் சொல்கிறேன். வேறு சில விஷயங்களை உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணணும்னு நினைச்சேன். ஆனால் என்ன வெங்கட்ராமன் இந்த பேச்சுவார்த்தைக்கான அஜெண்டாவை முதல்ல முன் வச்சுட்டாரு. அவர் திசை மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்றீங்க? அதுக்கு பிறகு நான் கேட்க வேண்டிய எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் விளக்கங்களையும் அதுக்கப்புறம் நான் கேட்க நிறைய கேள்விகளை, நிறைய சொல்லப்போனால் எதிர்ப்புகளை முன் வச்சுருக்காங்க. நண்பர் வந்து சொன்னார், நான் வந்து ஒரு உலக அளவில் அது எப்படி உருவாச்சு, அந்த ஆலை முறை, ஃபேக்ட்ரி சிஸ்டம், அதனால் தொழில், ஆகவே அந்த 8 மணி நேரம் என்கிற முறையில் அது எப்படி துவங்கிச்சு என்கிற காரணத்தினால ஆலை தொழிலாளர்களுக்கு அது ஒரு முக்கியமான நாளாகத்தான் அது தோன்றியது என்பதற்காக குறிப்பிட்டேன். ஐயா குறிப்பிட்டது போல் நிச்சயமாக தொழிலாளர்கள் என்றால் ஆலை தொழிலாளர்கள் மட்டுமல்ல. உண்மையிலேயே இந்தியா பொறுத்தவரையில் உள்ள சிக்கல் வந்து என்னன்னா, 2012 கணக்கு என்கிட்ட இருக்குது. இங்கே வந்து 48,70,00,000 தொழிலாளர்கள் இருக்காங்க. இதில் 94% பேர் அமைப்பு சாரா மற்றும் பதிவு பெறா நிறுவனங்களில் பணியாற்றுறாங்க. இது எப்படியாப்பட்டவங்கன்னா, வைரம் பட்டை திட்டத்தில் இருந்து தள்ளு வண்டியில் வியாபாரம் பண்ணுற, கூடையில் வச்சு பொருளை விற்கிறவங்க உட்பட இவ்வளவு பேரும் இருக்காங்க. அமைப்பு ரீதியாக ஒன்று திரட்டப்படாத அவங்க தான் மிக அதிகம். அவங்க ஒன்று திரட்டப்படலை நான் சொல்ல, அமைப்பு ரீதியாக அல்லது நான் கார்பரேட் சொல்கிறோமே, பதிவு செய்யப்படாத நிறுவனங்களில் தான் இந்த 48,70,00,000 பேரில் 94% 5 வருஷத்துக்கு முன்பு. இந்த 5 ஆண்டுகளில் இதில் பெரிய மாறுதல் வந்திருக்கும்னு எனக்கு தோணலை. ஒருவேளை 94% 90% வேணால் குறைஞ்சிருக்கலாம். இதுதான் உள்ள நிலைமை. ஆகவே அல்லது கூடியிருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். ஒரு நல்ல நோக்கில் சொல்கிறேன், குறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஆசை இல்லை. அப்படி என்றால் இந்த தொழிலாளர்கள் எல்லாம் எப்படி வந்து தெருவிலே தொழில் செய்பவர்களிலிருந்து மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களில் பணியாற்றுகிற அனைவரும் தொழிலாளர்கள், அனைவருக்குமான தினம் என்கிற முறையில் அதை சொல்வது என்பது சரிதான். அந்த வகையில் இந்த விளக்கத்தை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக ஐயாவுடைய அந்த கருத்து இருந்தது என்பதை குறிப்பிடுறேன். ஆனால் அடுத்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா,
மார்க்ஸ் என்ன ஜோசியக்காரரா இல்லையே, நிச்சயமாக மார்க்ஸை வந்து ஜோசியக்காரர் என்று நாங்கள் மட்டுமல்ல அவரே ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவரை பொறுத்தவரையில் ஒரு சமூக விஞ்ஞானி. சமூக விஞ்ஞானம் என்பது எப்பொழுதுமே வரக்கூடிய புதிய சூழல்களுக்கு ஏற்ப தன்னை அகலப்படுத்தி கொள்வது, தன்னை ஆழப்படுத்தி கொள்வது, நல்ல புதிய சிந்தனைகளை உள்வாங்கிக் கொள்வது. அத்தகைய சிந்தனையினுடைய அஸ்திவாரத்தை தான் அவர் வந்து இட்டு விட்டு சென்றிருக்கிறார் மார்க்ஸ். ஆகவே அந்த அடிப்படையில் தவறு இல்லை. ஆனால் மார்க்சியத்தை பிரயோகிப்பதிலே காலத்துக்கு ஏற்ப, யுகத்திற்கு ஏற்ப, நாட்டுக்கு ஏற்ப, ஏன் ஒரு நாட்டுக்குள்ளேயே ஒரு மாநிலத்துக்கு ஏற்ப பிரயோகிப்பதிலே மார்க்சியர்கள் தவறு செய்திருக்கலாம், அல்லது பல இடங்களிலே வெற்றிகரமாக அதை பிரயோகித்திருக்கலாம். அது ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஆய்வு செய்யப்பட வேண்டியது. அந்த வகையிலே அதை புரிந்து கொள்ள வேண்டுமாய் நான் அன்பருக்கு கேட்டுக்கொள்வேன். இப்போ ஐயா தான் வந்து பல குற்றச்சாட்டுகளை வரிசையாக அடிக்கிட்டு போயிருக்கார். இப்போ நேரம் இருந்தாலும் குறிப்பாக ஒன்றிடம் மட்டும் சொல்கிறேன். ஐயா வந்து என்ன சொன்னா, தொழிற்சங்க இயக்கம் என்பது ஒரு அரசியல் இயக்கம் போல ஆயிடுச்சு அப்படிங்கிறார். அரசியல் கட்சிகளுடைய பிடியில் ஆமா, பிடியில், ஆதிக்கத்தில்ங்கிற வார்த்தை கூட சொன்ன, அந்த ஆதிக்கத்தில் இருக்குன்னு சொல்லி உதாரணம் எல்லாம் சொல்றாரு. இதே அரசியல் கட்சிகளுக்கு வேறொரு விமர்சனம் இருக்கு. தொழிற்சங்கங்களின் தொங்கு சதையாக கட்சி மாறிடுச்சு அப்படின்னு கட்சியை விமர்சிக்கிற அரசியல் குழுக்கள் ஒரு காலத்துல இருந்துச்சு. அது ஒரு காலத்துல இருந்துச்சு. ஆனா இன்னொரு வகையான விமர்சனம் இருக்கு. அது என்னன்னா, அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி தொழிலாளர்கள் நலன் பற்றி, விவசாயிகள் நலன் பற்றி, இன்னும் அவங்களுக்குள்ளேயே விவசாய தொழிலாளர்கள் பற்றி, தொழிலாளர்களே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பற்றியெல்லாம் அக்கறை செலுத்துவதில்லை, வெறும் தேர்தல் அரசியலில் தான் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் என்று நண்பரை போன்ற அறிவுஜீவிகள் குற்றம் சாட்டுவது உண்டு. நான் அப்படி பார்க்குறேன். ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தொழிற்சங்கங்களில் பூரா வந்து நீங்கள் அரசியல் கட்சிகள் போய் உட்காந்துக்கிட்டு அவங்க இடத்த நீங்கள் கைப்பற்றிக்கிட்டீங்க அப்படின்னு. அதுக்கான உதாரணம் என்னன்னா, எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு வேண்டுகோள் விடுத்தா விவசாயிகளுக்காக எதிர்கட்சிகளை சார்ந்த தொழிற்சங்கவாதிகள் தொழிலாளர்கள் தான் பங்கு கொள்கிறாங்க, ஆளுங்கட்சியை சார்ந்த தொழிலாளர்கள் பங்கு கொள்ளவில்லையே என்கிற உதாரணம் சொன்னார். நான் ஏற்றுக்கொள்கிறேன். நிச்சயமாக தொழிற்சங்கங்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இடையே பிணைப்பு, இணைப்பு, உறவு இருக்கிறது, மறுக்கவில்லை. பிற நாடுகளில் எப்படி ஒரு புறம் இருக்க, இந்தியாவை பொறுத்தவரை இதனுடைய வரலாறே என்னன்னா, மகத்தான அரசியல் இயக்கங்கள் தான் இதை துவக்கி வச்சது. ஒரு பக்கம் 1920களிலேயே கம்யூனிஸ்ட் இயக்கம், அதற்கு முன்பே இங்கே தோன்றியிருந்த காங்கிரஸ் இயக்கம், இவங்கெல்லாம் தான் வந்து சேர்ந்து அன்றைக்கு தொழிற்சங்க இயக்கத்தை உருவாக்குனாங்க. நீங்கள் இந்த வரலாறுல பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் காங்கிரஸுக்கு இயக்கம் தான் என்ன பண்ணுச்சுன்னா கம்யூனிஸ்டுகளை வெளியேற்றிச்சு. அவங்க தான் பிறகு ஐஎன்டியூசியை உருவாக்குனாங்க. அப்படி ஒவ்வொன்றாக வந்து சேர்ந்துருச்சு. இப்போ நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும், திமுக வந்தவொன்னே அவங்கள இயல்பாக அவங்களுக்கு என்று ஒரு பிரிவை, இது அப்படித்தான் நடக்கும். இதனுடைய பாரம்பரியம். காரணம் வந்து என்னன்னா, இது போன்ற ஒரு அதிக கல்வி அறிவு இல்லாத ஒரு நாட்டில் தொழிற்சங்கத்தை, தொழிலாளர்களை வழி நடத்த அவர்களுக்குள்ளே இருந்து வருவது நல்லது. வராத நிலையில் வெளியிலிருந்து வழிகாட்ட வேண்டிய அவசியம் வருகிறது. வெளியிலிருந்து வழிகாட்டாம போனா என்ன ஆகும் என்பதை தயவு செய்து நண்பர் அவங்க யோசிச்சுப்பாங்க. நான் ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது என்னன்னா, சில பொது நிகழ்வுகள், பொது கோரிக்கைகளில் இந்த அரசியல் வித்தியாசத்தை கடந்து தொழிலாளர்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்கிற அந்த நோக்கிலே அவர் சொன்னால் அதை நான் வரவேற்பேன். அதை நோக்கி நம்ம செல்ல வேண்டியிருக்கு. ரெண்டாவது, அவர் சொல்வது வந்து நிச்சயமாக அது சுயமுரண். 60,000 50,000 கார் வச்சிருக்கவங்கெல்லாம் தொழிலாளியே இல்லை அப்படின்ட்டார். நான் அது ஆரம்பத்தில் சொன்னேன், மனுஷன் பூராமே தொழிலாளி தான், உழைப்பு இல்லை என்றால் மனுஷனே கிடையாது. நான் என்ன கேட்குறேன், 70,000 ரூபா சம்பளம் வாங்கட்டுமே. நான் இன்னும் கூட சொல்கிறேன், எனக்கு தெரியும் 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குற ஆள்லாம் இருக்கு ஐடி செக்டாரில். ஆனால் அவர் தொழிலாளியா முதலாளியா? இல்லை, நான் கேட்குறேன், அவர் தொழிலாளியா முதலாளியா? முதலாளி ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி எங்கேயோ இருப்பார், அவருடைய ஏஜென்ட் இங்கே இருப்பார், அவருடைய மேனேஜர் இங்கே இருப்பார். இன்றைய கார்ப்பரேட் சிஸ்டத்தில் உண்மையிலேயே முதலாளிகள் என்பவங்க அந்த ஷேர்ஸில், பங்குகளில் மிக அதிகமாக யார் வச்சுருக்காங்க? அவங்க தான் முதலாளி. மிச்சம் எல்லாருமே தொழிலாளியாக தான் இருக்கீங்க. மேனேஜருக்கு ஷேர் இல்லாத மேனேஜர் தொழிலாளியா முதலாளியா நீங்கள் சொல்லுங்க. ஆகவே ரூபாய் அல்ல, சம்பளம் அல்ல, காரா பைக்கா என்பதல்ல பிரச்சனை.
அவர் தனது உழைப்பை செலுத்தி அதற்கு ஊதியம் பெறுகிறாரா? அது பெறுகிறவர் தொழிலாளி தான், உழைப்பாளி தான். அவருக்கும் தொழிற்சங்கம் வேண்டும் என்பதை அவர்களே உணர்கிறார்கள். அதனாலதான் வர்றாங்க. 2-3 வந்துட்டதுனால. ரெண்டாவது அவர் மூணாவது வந்து ஜனநாயகம் இல்ல, ஜனநாயகம் இல்லைங்கிறார். நான் என்ன ஜனநாயகம் இல்ல, வன்முறை. இந்த ரெண்டு நான் சுருக்கமா சொல்லிடுறேன். நான் என்ன சொல்ல வர்றேன், ஏங்க ஒரு தொழிற்சங்கம் நடத்துகிற மிச்ச போராட்டம் கூட இருக்கட்டுங்க, மிச்ச ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டத்தும் கூட இருக்கட்டுங்க, வேலை நிறுத்த போராட்டத்தில் இறங்குவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயமா? யாரோ ஒருத்தர் சொன்னாருங்கிறாரு, தனிமைப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக இறங்கினேன்னு. அப்படி ஒரு சில பேர் நினைக்கலாம். ஆனால் மற்றவங்கள் எல்லாம் ஒரு வேலை நிறுத்த போராட்டத்தில் இறங்குவதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, இங்கேயோ 1-2 உதாரணம் சொன்னார். நிச்சயமாக நாங்கள் வன்முறையை எதிர்க்கிறோம். அப்படி நடக்கும் பொழுது கண்டிப்பாக எங்களை போன்றவர்கள் கம்யூனிஸ்டுகள் அதை எதிர்த்து நாங்கள் அறிக்கை விடுவது மட்டுமில்லை, செயலிலே சொல்லுகிறோம் இதை நம்மளால் ஏற்க முடியாது என்று. ஆனால் ஜனநாயகம் இல்லை என்றால் எப்படி இவர்கள் பங்கு கொள்வார்கள்? நீங்க ஒன்றை மட்டும் யோசிச்சு பாருங்க. உதாரணமா வங்கி ஊழியர்களை சொன்னாங்க, நீங்க அந்த ப்ராசஸை பார்த்தீங்கன்னா, வேலை நிறுத்த போராட்டத்துக்குள்ள போறதுக்கு முன்பு ஒரு சாதாரண பொதுக்கூட்டத்திலிருந்து கண்டன ஆர்ப்பாட்டத்திலிருந்து படிப்படியா வந்து அவங்க வேலை நிறுத்த போராட்டத்துக்கு வர்றதுக்கே 6 மாசம் 7 மாசம் ஆகும். அப்படி தயார் பண்ணி தான் வர்றாங்க. பெருவாரியோர் விரும்பவில்லை என்றால் தொழிற்சங்க தலைமையால் வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்தவே முடியாது. அது அவங்களுடைய ஒரு நாள் ஊதிய இழப்பு மட்டுமல்ல, பாதிப்பும் தாக்குதலும் வரக்கூடும். குறிப்பாக இன்றைக்குள்ள நிலைமையில அரசு துறையில, உதாரணம் அரசு ஊழியர்கள் அவள் எளிதில் போராட்டத்தில் இறங்க முடியுமா? தனியார் துறையில் அப்படித்தான். ஏதோ ஒரு உதாரணத்தை சொல்றாரு. ஆனால் தனியார் முதலாளிகளும் எத்தகைய வன்முறையிலே இறங்கி இருக்கிறார்கள். சிகாகோ போராட்டத்திலிருந்து எத்தகைய ஒடுக்குமுறையை தொழிலாளி வர்க்கம் சந்தித்திருக்கிறது, எவ்வளவு ரத்தம் சிந்தல்கள் உலகம் முழுக்க நடந்திருக்கிறது என்பதை தயவு செய்து நண்பர் அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். 2 பேர் சொல்ற கருத்துலையும் நான் வந்து கடுமையாக வந்து ஆதரிக்கிறேன். அதே சமயத்தில் அதை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஒன்று வந்து பேராசிரியர் அருணன் வந்து ஆலை தொழிலாளர்கள் குறிப்பாக இது முக்கியத்துவம் சொன்னதை வந்து அதை தாண்டி மிக அழகாக வந்து அவர் வந்து இப்ப அமைப்பு சாரா கரத்தாலும் உழைக்கக்கூடிய அனைவரும் அதுலயும் முக்கியமாக வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அவர் வந்து சேர்ந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம 3 பேருமே வந்து இந்த சமுதாயத்தை மாற்றி அமைக்கணுங்கிற ஒரு ஆதங்கத்துல தான் நம்ம வந்து இதுல பங்கெடுக்கிறோம். 3 பேருமே அதுல தான் பேசுறோம். அதுல வந்து நம்ம 3 பேருக்கு இடையில வித்தியாசங்கள் வந்து நம்ம கொடுக்கிற அழுத்தங்கள்ல தான் மாறுதல் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பக்கம் உங்க பார்வையை திருப்பினதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நீங்க வந்து முழுக்க வந்து இன்னும் ரொம்ப மார்க்சிய பற்றிலிருந்து கொஞ்சம் அதை விஞ்ஞானபூர்வமாகவும் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. மற்றபடி வந்து நான் வந்து மார்க்சிய பற்றுங்கிறது அவர் சொன்னார் விஞ்ஞானத்துக்கு எதிரானது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மார்க்சிய பற்று தான் முற்றிலும் முதல்னு சொல்றது விஞ்ஞானத்துக்கு எதிரானது தான். அது மார்க்சிய பற்றும் ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா அதுவே தான் எல்லாம் நினைக்கிறது வந்து நிச்சயமா அது மார்க்ஸை ஒற்றுக்கூட மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து மார்க்ஸ் வந்து ஒரு அறிஞருங்கிற முறையில் எல்லாருக்குமே பொதுவானவர்னு நான் அதை பார்க்குறேன்னு வச்சுங்களேன். அப்புறம் அந்த விஷயத்தில் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களை பற்றி நம்ம பேச வேண்டிய தேவை இன்னைக்கு வந்திருக்கு. தொழிலாளர் தன்மைங்கிறது வந்து இன்னைக்கு உலகமயமாகிறத பற்றி பேசணும், அதனால வர்ற பாதிப்புகளை பற்றி பேசணும். அது மாதிரி எனக்கு நண்பர் வெங்கட்ராமன் கூட வந்து அதை வந்து ரொம்ப எளிமைப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது வந்து மிக தவறு. அவர் வந்து என்னையை பாதிச்சுன்னா இப்போ நீங்களே பேஸ்ட் ஆகிருந்தீங்க, என்னையை பாதிச்சது அதனால் வந்து நான் வந்து இதுக்கான ஒரு இதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இதில் வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படியாகவும் அப்ஜெக்டிவாகவும் இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம சப்ஜெக்டிவான உணர்வுகளை வந்து நம் சார்ந்த உணர்வுகளை இதை விலக்கி வச்சுட்டு இந்த பிரச்சனையை பார்க்கணும். அது அவ்வளவு ஆழமான முக்கியமான பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். அது யாரோ புறச்சூழல்களை புரிந்து கொள்வதற்கு கூட சொந்த அனுபவங்கள் வந்து ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தானே. கரெக்ட் தான். அதனால தான் அது ரொம்ப அதனால வந்து இப்போ யாரோ ஒருத்தர் எரிக்கப்பட்டாலோ யாரோ ஒரு குண்டுசியால குத்தப்பட்டாலோ அதை வச்சுட்டு நம்ம அதை பொதுமைப்படுத்தக்கூடாது. பிரச்சனை அதை விட மிக மிக கொடுமையானது, ரொம்ப பிரச்சனை மிக வலுவானது. அதை வந்து நம்ம ஒரு இடைவேளைக்கு தொடர்ந்து பேசலாம். தொழிலாளர்களை பற்றிய பிம்பம் வந்து மாறி இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் நீங்க சொன்ன மாதிரி மே நாள் கொண்டாடப்பட தொடங்கிய நாளில் இருக்கக்கூடிய பிம்பம் வந்து இன்றைய தொழிலாளர்களுக்கு இல்லை. தொழிலாளர்கள் இன்று வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கிறதாக ஒரு தோற்றம் இருக்கு. அதே மாதிரி வேலை வாய்ப்பும் வந்து முற்றிலும் மாறி இருக்குது. அதை அவங்க 2 பேரும் பேசும்போது சுட்டி காட்டினாங்க. இந்த சூழல் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்பு மட்டும் இருக்கான்னு பார்க்காம இன்னொரு பக்கம் பார்த்தா பெருமளவு வேலை இழப்புகள் இருக்குது.
பெருமளவு நிறுவனங்கள் வந்து தங்களுடைய பணியாட்களை குறைக்கிறாங்க. அதே சமயம் லே ஆஃப் அந்த மாதிரி மூடல்களும், ஆலை மூடல்களும், தொழில் கம்பெனி மூடல்களும் நடக்குது. அது எல்லாமே நம்மை சுற்றி, சென்னையை சுற்றி இருக்கிற இடங்கள்லேயே கூட நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி சூழல்ல தொழிலாளர்கள் ஒன்று சேர்வதும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதும் அவசியம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. மாறாக பிசினஸ் நடத்துவதற்கு உகந்த சூழல், தொழில் நடத்துவதற்கு உகந்த சூழல்ங்கிற பெயர்ல சட்டங்களை இன்னும் தொழில் நடத்துவோருக்கு சாதகமாக அரசு மாற்றுதுங்கிற குற்றச்சாட்டுகளும் இந்த இடத்துல நிற்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து தொழிலாளர் சைட்ல இருந்து எப்படி பார்ப்பீங்க? தொழிலாளர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இதை எப்படி பார்க்குறீங்க? ஐயா அழகா ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாரு. உழைப்பாளிகள் எல்லாரும் உழைப்பாளிகள் தான். இன்றைக்கி உழைப்பாளிகள் ஜனம்னா உழைப்பாளிகள் தொழிலாளர்கள் மாத்திரம் உள்ள உழைப்பாளிகள் இல்லை, பல விதத்தில் மக்கள் இருக்காங்க. முதலாளிகள் சொல்லப்படணும், அவங்களும் உழைக்கிறாங்க. ஒன்றும் இல்ல, அதாவது நீங்க அப்போ சொல்லும்போது ஐ அம் ஆல்சோ பெய்ட் பை தி கம்பெனி, தே ஆர் ஆல்சோ பெய்ட் பை தி கம்பெனின்னு வித்தியாசம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிறேன். வித்தியாசம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம பார்க்குறோம், பெரிய தெரு வழக்கில் படித்தவங்க பெரிய தொழிற்சாலை அமைச்சிருக்காங்க. பெரிய தொழிற்சாலை அமைச்சவங்க தேய்ந்து போய் நாளைக்கு அன்றாட கூலிக்கு வேலைக்கு வராங்க. அதனால் அந்த வித்தியாசம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒன்றும். ரெண்டாவது வந்து தொழிலாளர்களுக்கு வேலை ஏற்படுகிறது. இப்போ வந்து ஆட்டோமேஷன்லாம் வரும்போது கட்டாயம் ஒரு 100 பேர் வேலை தேவையாக இருந்த இடத்துல ஒரு 40 பேர் 50 பேர்னு குறைஞ்சிருக்காங்க. அதனால் ப்ரொடக்ஷன் கூடியிருக்கும், எஃபிஷியன்சி கூடியிருக்கும். ஆனால் வேலை வாய்ப்பு கூட அதான் இன்றைக்கி இந்தியாவிலேயே அடிப்படை பிரச்சனை. இந்தியாவில் எக்கானமி வந்து ஒரு ஜிடிபி 6% 7% கூடிட்டுருக்கு. அதே அளவில் வேலை வாய்ப்புகள் கூடவில்லை. இப்போ என்ன அடிப்படை பிரச்சனை என்னென்னா, வேலை வாய்ப்புகளை கூட்டுவதும் முக்கியம், அதே சமயம் மாடர்னைசேஷனும் முக்கியம், ஜிடிபி குரோத்தும் வரணும். பெரிய அளவில் மாடர்னைசேஷன் பண்ணாமல், ஆட்டோமேஷன் மெக்கனைசேஷன்லாம் பண்ணாமல் இந்த அளவு வளர்ச்சி ஏற்படுத்த முடியாது. அது செய்ய வேண்டியதான். அதில் வந்து என்ன ஒன்றுனா, சிறு குறு தொழில்களை பெரிதளவு ஊக்குவிக்கணும். செல்ஃப் மேட் ஆண்டர்பிரனர்ஸ். அது வந்து இந்தியாவில் வந்து சுதந்திரம் கிடைத்த உடனே ஜவஹர்லால் நேரு பீரியடில் ரொம்ப அழகாக செஞ்சாங்க. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி நிறைய தொழிற்பேட்டையில் அமைக்கப்பட்டது. இப்போ இருக்கிற குரோத்தை வந்து ஜாப்லெஸ் குரோத் அப்படின்னு சிலர் டிஃபைன் பண்ணுறாங்க. அதாவது வேலை வாய்ப்புகளை உருவாக்காத ஒரு வளர்ச்சி அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க, வரையறை செய்கிறாங்க. அதை நீங்கள் ஏற்கிறீங்களா? ஓரளவு உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கே தெரியும், சரி முன்னாடி ஒரே ஒரு பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸில், அதே காம்ப்ளெக்ஸில் 2000 பேர் இருந்தவங்க 400 பேர் தான் இருக்காங்க. ப்ரொடக்ஷன் 2ஆக போயிடுது. 2 times ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது ஒரு ஜாப்லெஸ் க்ரோத். அதை சால்வ் பண்ண வேண்டியது அரசாங்கத்தோட பொருள். இது வந்து ஒரு டென்ஸ் பாப்புலேஷன் இந்த கண்ட்ரி, ஏகப்பட்ட கூட்டிகிட்டு இருக்குது. அந்த கூட போய் எல்லோரும் யூத் ரொம்ப ஜாஸ்தி. அதனால அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடும். அது வேலைப்பாதை ஏற்படுத்தக்கூடும் போது பெரிய தொழிற்சாலை அவசியம் முக்கியம். அந்த பெரிய அளவு சிறு குறு தொழில்கள் பெரிய அளவு வளரணும். அதுதான் எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்ட். அதில் வந்து இந்த ஸ்கீம் கொண்டு வரணும். அதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, சிறு குறு தொழில் வளராத காரணமே ஸ்கில் இல்லை மக்கள்கிட்ட. எளிய யூத்துக்கிட்டலாம் ஸ்கில் இல்லை, அவங்களால தொழில் ஆரம்பிக்க முடியல. இன்றைக்கி சும்மா ஒரு சின்ன உதாரணம் சொல்லேன். நம்ம வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரீஷியன் வேணும்னா பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் கொண்டு கொடுத்தா அவருக்கு ஒயரிங்கே பண்ண தெரியாது சார், ஃபியூஸே மாஸ்டர் தெரியாதுங்கிறாங்க. அந்த எலக்ட்ரிஷியனுக்கு இல்லை, கார்பெண்டர் இல்லை, ஃபிட்டர் இல்லை, செல்ஃபோன் மெயின்டைன் பண்ண ஆள் இல்லை. ஸ்கில் இல்லை நம்ம கண்ட்ரியில். அந்த ஸ்கில்லை சரிப்படுத்தாமல் இந்த வேலை வாய்ப்பாக கூட்ட முடியாது. அந்த ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இல்லை. அது வந்து அடிப்படை பிரச்சனை. அதாவது இப்போ அரசாங்கம் செய்கிற க்ரோத் தவறுன்னு சொல்லலை, ஏன்னா க்ரோத் ரொம்ப முக்கியம். அதே சமயம் ஜாப்லெஸ் க்ரோத்துங்கிறது ஓரளவு உண்மை. அதை செய்ய வேண்டியதான் அரசாங்கத்தோட சேலஞ்சு. அதுக்கு எதான வழிமுறையை எல்லாரும் செய்ய தான் வேணும். ஜவஹர், ஸ்கில் இல்லாத ஒரு சமூகமாக நம்ம சமூகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சார். அது உண்மைதான். ஆனால் அதுக்கு முன்னால் அதோட பேருண்மையை பற்றி நம்ம பேச வேண்டியது, அதோட பெரிய உண்மையை பற்றி. அது முக்கியமாக வந்து ஜாப்லெஸ் க்ரோத்துங்கிறது ஓரளவுக்கு உண்மை இல்லை, அது முழு அளவில் உண்மை. அது வந்து வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட்லேயே வந்து இன்றைக்கி வந்து நிறைய காரணங்கள்னால, குறிப்பாக வந்து ஆட்டோமேஷன், அவர் சார் கரெக்டாக சொன்னார், 69% ஆஃப் த ஜாப்ஸ் இன் இந்தியா வில் பி லாஸ்ட். 69% வந்து இந்தியாவில் உள்ள வேலைகள் வந்து போயிடும். 77% வந்து சைனாவில் உள்ள வேலைகள் குறைந்துருங்கிற இதை நம்ம சொல்கிறோம். அதுக்கு ஒரு குறிப்பாக ஒரு உதாரணம் சொல்லணும். அடுத்து வரும் ஆண்டுகள், அடுத்த வர ஃபியூச்சர், இந்த எதிர்காலங்கள் ஏற்கனவே நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ வந்து அது வந்து ஒரு குவான்டிஃபை பண்ண ஒரு அளவு ரீதியாக அதை மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையான செய்தியை வேர்ல்ட் பேங்க் சொல்லுது. மிக மிக அபாயகரமான ஒரு செய்தியை சொல்லுது. இப்போ அது குறிப்பாக ஒரு நல்ல ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய தெர்மல் பவர் பிளான்ட், ஒரு மின் நிலையம்னு சொன்னால் வந்து டுட்டுகுரின் தெர்மல் பவர் ஸ்டேஷனை சொல்கிறோம். அதில் வந்து 1105 மெகாவாட்ஸ் வந்து இப்போ தயாரிக்கிறாங்க. அது வந்து அந்த இது உருவாகும் போது 1982 93 வரைக்கும் அது உருவாகும் போது அது பக்கத்திலே தெர்மல் நகர்னு ஒன்று உருவாச்சு. ஏன்னா அங்கே நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாச்சு, அதில் வந்து நிறைய குடும்பங்கள் ஊதியங்கள் நிறைய வந்தது. அதனால் அதுக்கு பக்கத்துலேயே இப்பவும் வந்து தெர்மல் நகர்னு நம்ம சொல்கிறோம்.
ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து ஒரு டேட் லைன் பவர் பிளான்ட்னு அதே 1100 மெகாவாட்ஸ் வந்து ஒரே பவர் பிளான்ட் ஜெர்மனியில் போகும்போது மொத்தம் 4 பேர் தான் அந்த பவர் பிளான்ட்டை ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ இது மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் நம்ம சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேட்டஸ்ட்டாக என்னோட சார் சொன்னார் ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து வேலை வாய்ப்புகளை அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிறது தானே அது ஒரு வாதமாக இருக்கு. அதனால தான் இந்த மாதிரியான விவாதங்களும் ஆராய்ச்சிகளும் இது மாதிரியான பகிர்தலும் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குன்னா ஒரு பக்கத்தில் வந்து தொழில்நுட்பங்கள் வந்து தொழில் வாய்ப்புகளை வந்து ஒரு சில தேசங்களை உருவாக்குனதுங்கிறது உண்மைதான். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் வந்து கம்ப்யூட்டரை பேங்க்கில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண காலங்கள்லாம் இருக்குது அந்த காலத்தில். அப்போ வேலைவாய்ப்புகள் வந்து கம்ப்யூட்டர் பூத்ததுனால குறைந்துரும் நம்ம நினச்சோம். ஆனால் நடந்தது என்னவோ இங்கே வந்து வேலைவாய்ப்புகள் வந்து கம்ப்யூட்டர் சார்ந்த வேலைவாய்ப்புகள் தான் நிறைய உருவானது. ஆனால் டெக்னாலஜி ஒரு சைடில் ஜாப்ஸை கிரியேட் பண்ணுது, இன்னொரு சைடில் வந்து ஆனால் நெட்டாக வந்து டெக்னாலஜிக்கும் ஜாபுக்கும் ஒரு இன்வர்ஸ் ரிலேஷன், ஒரு எதிர்மறையான ஒரு உறவு இருக்குங்கிறது வளர வளர வேலைவாய்ப்பு. அதனால அது ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து அதை ஹேண்டில் பண்ண வேண்டிய அது சார் சொல்லும்போது ஒரு முதல் போட்ட ஒரு முதலாளிக்கும் வெறுமனே உழைப்பு போடுற ஒரு தொழிலாளி கடையில் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ நாங்கள் வந்து கோடிக்கணக்கான ரூபாயை நாங்கள் வச்சிருக்கலாம், நாங்கள் வந்து அந்த ரூபா இல்லாட்டாலும் நாங்கள் வந்து எங்கள் குடும்பங்களும் எங்களோட குழந்தைகளும் பிழை தரலாம். ஆனால் ஒரு தொழிலாளி தன்னோட உழைப்பை மாத்திரமே வந்து அந்த நிறுவனத்துக்கு கொடுத்து அதன் மூலமாக தன்னோட மதிப்பை இதை கொடுக்குறான். இப்போ நாளைக்கு அதை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த வாய்ப்பை அவங்க இழந்துட்டாங்கன்னா சமுதாயத்தில் ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்து உருவாயிரும். இதில் என்ன பிரச்சனைனா அமெரிக்காவும் சரி, சார் குறிப்பிடுற வளர்ந்த நாடுகளான அமெரிக்காவும் சரி, ஐரோப்பாவும் சரி, இந்த பிரச்சனைகளை சரியாக கொண்டு வந்து சமூக பாதுகாப்பு வளையங்களை சோஷியல் செக்யூரிட்டி நெட்ஸை வந்து கரெக்டாக வந்து அவங்க வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து அமெரிக்காவில் போய் இல்லை ஐரோப்பாவில் போய் நம்ம ஒரு சினிமா தியேட்டரில் போனோன்னா அவங்க முதல்ல என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாதவரா அப்படின்னா நான் சினிமாவில் வந்து உங்களுக்கு கன்செஷன் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு சினிமா பார்க்குறதுக்கே வந்து ஒரு வேலை வாய்ப்பு இல்லாத கன்செஷன் கொடுக்குற சமுதாயத்தில் இங்கே நாளைக்கு வேலை போச்சுன்னா வந்து குடும்பம் எப்படி நடக்கும், குழந்தைங்க எப்படி சாப்பிடுங்கிற தெரியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து புறங்கையை வச்சு இந்த தொழிலாளர்களுக்கு இதெல்லாத்தையும் முதலாளிகளும் தொழிலாளிகளும் ஒன்று தான் நம்ம பேசிட முடியாது. அது வந்து நம்ம வந்து அதை உணர்வுபூர்வமாக அதை வந்து நம்ம சமுதாயத்தின் மேலே உள்ள அக்கறையோடு நம்ம பார்க்கணும். இப்படி தான் இன்றைக்கி வேர்ல்ட் பேங்க், யுனைடெட் நேஷன்ஸு, யூரோப்பியன் யூனியன் எல்லாரும் பார்க்குறாங்க. இதை வந்து இது ஒரு பொதுமைப்படுத்தி அதை வந்து புறங்கையை வச்சு தள்ளுற விஷயம் இல்லை, ஒரு சமூக கட்டமைக்கும் போது ஒரு வித்தியாசம் இருக்கு. வளர்ந்த நாடுகள் நம்ம நாட்டில் என்னன்னா பாப்புலேஷன் 130 கோடி வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆஸ்திரேலியா இன்னைக்கு உருவாரு. இந்த பாப்புலேஷன் ப்ரெஷர் வந்து பல வெளிநாட்டுகளுக்கு இல்லை. வெளிநாடுகள் வந்து அமெரிக்காவில் உள்ள வேலை இல்லைன்னு சொல்கிறதும் இந்தியாவில் வேலை இல்லைன்னு சொல்கிறதும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த வேலைக்கு சம்மந்தமே இல்லை. இது பெரிய சவால், எல்லாம் இந்தியாவுக்கு பெரிய சவால் தான் அது. இதை சவால் பண்ணுறதுக்கு வந்து எஜுகேஷன் சிஸ்டம் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது 520 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. 520 இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு வருஷத்துக்கு ஒரு 30% மேலே பாஸ் பண்ணி நாங்களே ஸ்டடி பண்ண 30 வேலையே கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. கண்ணா அப்படின்னா பணம் இருக்கவங்கலாம் கட்ட முடிஞ்சவங்களாம் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கிறத விட்டுட்டு வேறு ஏதான ஓரியன்டேஷன் கொண்டு அரசாங்கம் அதுக்கு கட்டாயம் ஒரு செய்யணும், செஞ்சுட்டு தோணுது எனக்கு. இல்லை, நான் ஐயா சொன்னதோடு சேர்த்து சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். இப்போ பாருங்கள், இந்த தொழிற்சங்க இயக்கத்தினுடைய முக்கியத்துவம், தொழிலாளர்களுடைய முக்கியத்துவம், நிச்சயமாக தொழில் வளர்ச்சி இருந்தால் தான் தொழிலாளர்களும் வாழ முடியுங்கிற பார்வை தான் எங்களை போன்ற இடதுசாரிகளுக்கு இருக்குது. நாங்கள் இதை மட்டும் தனியாக அப்படி பிரித்து பார்க்கல. அதுவும் இன்றைய முதலாளித்துவ யுகத்தில் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அல்ல, இந்த யுகத்தில் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவர் அழகாக சொல்லிட்டார் முதலாளிக்கும் தொழிலாளிக்குள்ள வித்தியாசத்தை. நான் சேர்த்து சொல்ல விரும்புறது என்னன்னா, முதலாளி முதல் தொழில் என இருந்தால் தான் தொழிலாளியும் இருப்பாப்புல. இந்த உணர்வு இன்றைய தினம் தொழிற்சங்க இயக்க தலைவர்களுக்கு உண்டு. ஆனால் என்ன பிரச்சனைனா, தொழிலாளர்களின் உரிமைக்காக முதலாளி இருக்கல, தொழிற்சங்கம் தான் இருக்க வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு கொண்டு பாருங்க, இதே சென்னையில் ஃபாக்ஸ்கான் அவங்க பாட்டு மூடிட்டு போயிட்டாங்க. அதை எதிர்த்து யாரு கேட்கறது? அப்ப தொழிற்சங்கம் வேணுமா வேணாமா? ஆகவே அந்த தொழிற்சங்க இயக்கத்தினுடைய முக்கியத்துவத்தை தயவு செய்து நண்பர்கள் போன்றவங்க உதாசீனப்படுத்தக்கூடாது என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ரெண்டு முக்கியமான விஷயம் இந்தியாவை பொறுத்தவரை என்ன நடக்குதுன்னா, தொழிலாளர் நல சட்டங்கள் இன்றைக்கு முதலாளிகள் நல சட்டங்களாக மாற்ற மிகப்பெரிய முயற்சி என்பது நடந்துகிட்டு இருக்கு. அதாவது சீர்திருத்தம் என்கிற பெயரில் அவங்க சொல்றது எல்லாமே வந்து தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா,
பல சட்டங்கள் இப்போ வந்து ஒரு உதாரணமாக நான் வந்து ஹோட்டல் தொழிலாளி பற்றி ஆய்வு செய்தேன் என்னுடைய எம்ஃபில் பட்டத்துக்காக. நான் போய் கேட்ட பல ஹோட்டல்கள் என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளோ பேர் தொழிலாளியுமே 18 பேர் 19 பேர் 17 பேர் தான் சொன்னாங்க. நான் போய் என் கைடு கிட்ட சொன்னோன்னா அவருக்கு ஆச்சரியமாகி போச்சு. அது என்னையா எல்லாருமே 20க்குள்ளே சொல்கிறாங்க, கேட்டரிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் எடுத்துட்டு வான்னாரு. அதில் என்ன இருக்குன்னா 20 அதற்கு மேலே தொழிலாளி இருந்தால் தான் இந்த சட்டம் பொருந்தும் இருக்கு. அப்போ இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட 18 பேர் தான் 10. இதுதான் ஏற்கனவே உள்ள நிலைமை. இப்போ என்னன்னா அந்த 20 பேர் கிடையாது, அதை வந்து 100 ஆக்கணும். என்ன ஆகும்? 100 தொழிலாளி இருந்தால் தான் சட்டம் பொருந்தும்னு கொண்டு வர்றாங்க. இதுவும் தொழிலாளி நலன் சார்ந்ததா முதலாளி நலன் சார்ந்ததா? இதை யார் எதிர்த்து போராடுவது? ஆகவே அந்த தொழிற்சங்க இயக்கத்துடைய முக்கியத்துவம். இன்னொன்று, பொதுவாக தொழிற்சங்கம் என்பது தொழிலாளருடைய நலன் என்பது அவங்களுடைய அந்த பேரம் பேசும் சக்தி என்பது மிக முக்கியம். முதலாளிமார்களுக்கு பேரம் பேசும் சக்தி இருக்குது. தொழிலாளியை பொறுத்தவரை ஒரு தனிப்பட்ட தொழிலாளிக்கு அது கிடையாது. தொழிற்சங்கம் வேண்டும். இப்போ என்ன ஒரு சிக்கல்னா, இங்கே நீங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருந்த இந்த வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்க அதிகரிக்க தொழிலாளர்களின் கூட்டு பேர வலு என்பது கொடுமையாக வீழ்ந்து கொண்டிருக்கு. ஏன்னா இவங்க என்ன சொல்ல நினைச்சா தூக்கி வெளியில ஆள் வரிசையாக காத்து இருக்குது. அதனாலதான் மார்க்ஸ் சொன்னாரு, இந்த முதலாளித்துவ முறைமையே தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்றால் அவங்க தெளிவா இருக்குது, ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆர்மியும் தேவை. அரசு வச்சிருக்கிற ஆர்மி மட்டுமில்ல. என்ன கொடுமைன்னா, இந்த வேலை இல்லாதார் பட்டாளம் என்பது இன்றைக்கு கூடிக்கொண்டே இருக்குது. அப்படி என்றால் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு தொழிலாளருடைய நலம் பேண போராட வேண்டிய அவசியம். ஒண்ணு சொல்றேன், மார்க்ஸை பற்றி சொன்னார், 200வது அவருடைய பிறந்த நாள் வருது. ஒன்றை மட்டும் நான் சொல்லுவேன், நிச்சயமாக வேறு சில ஞானங்களையும் நம்மளாம் சேர்த்து தான் பார்க்கணுங்கிறத ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு இடம் தருவது தான் மார்க்சியம், மார்க்சுடைய சிந்தனை. ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி சொல்றாங்கல்ல முதலாளி தொழிலாளி, ஆனால் இதில் ஆகிற அந்த வளர்ச்சி, அதனுடைய பலன் எல்லாம், உருவாகிற செல்வம் எல்லாம் சிலருடைய கையிலே குவிந்து கொண்டிருக்கு உலக அளவிலே என்று தாமஸ் பிக்கெட்டி 200 ஆண்டு கால புள்ளிவரத்தை வைத்து இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார் தன்னுடைய கேபிட்டல் இன் தி 21st செஞ்சுரி என்கிற நூலில். 21ஆம் நூற்றாண்டு. இந்தியாவிலேயே இன்றைக்கு என்ன நிலைமை? 2014 இங்கே 49 மொத்த செல்வம் பெர்சன்டேஜில் செல்வத்தில் 49% ஒரே ஒரு சதவீதம் முதலாளிமார்களுடைய கையில. இன்றைக்கு இந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு அது 58% ஆயிடுச்சு. இப்படி போய் குவியுதே, இதை எப்படி தடுக்க போறோம்? இப்போ அருணன் சார் சொல்றது ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக சொல்றாரு. ஆனால் எனக்கு அவர்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. அப்போ தொழிலாளர்களோட முக்கியத்துவம் இவ்வளவு இருக்குன்னா, தொழிலாளர்கள் வந்து இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்னா, தொழிலாளர்களுக்காக வேண்டி வரிந்து கட்டி கொண்டு வாழ்க்கையை ஃபுல்லாக அர்ப்பணித்து நிற்கின்ற சில கட்சிகள் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து தன்னுடைய பலத்தை இழந்து ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கான காரணங்கள் என்னங்கிறது நம்ம பேச வேண்டியிருக்கு. முதல்ல வந்து இந்த தனியார் மயமாதலையும் அவர் சொன்ன மாதிரி தொழில் முனைவுகளையும் உலகமயமாதலையும் வந்து தொழிலாளர் கட்சிகள் என்று சொல்லிக்கொள்கிற கட்சிகள் வந்து ஆதரிக்காததுனால அவர்கள் வந்து அமைப்புசார், நீங்களே சொன்னீங்க அமைப்புசாரா தொழில்களில் சிறு மற்றும் குறு தொழில்களை ஆதரிக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க, அவர் சொன்னார். ஸோ இதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டு வெறுமனே ஆலை தொழிலாளர்கள் நலன் மற்றும் வெறுமனே வெற்று வார்த்தைகளை பேசிட்டு இருக்கிறதுனால அவர் சொன்ன வெங்கட்ராமன் சார் சொன்ன பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. அதை வந்து நம்ம வந்து அவர் சொன்ன இதை முற்றிலுமாக நம்ம இது பண்ணிட முடியாது. அது திரும்ப வந்து ஒரு வலுப்படைத்த பணம் படைத்த தொழிலாளர்கள் குழுக்கள் மத்தியிலேயே வந்து சங்கங்கள் அமைப்பதும் அதையே நம்ம நம்மளோட தத்துவத்தை வந்து நம்ம அதுக்குள்ளேயே சுருக்கி கொள்றதும் அப்படி இருக்காங்களா? வலிமை படைத்த தொழிலாளர்கள் இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழிற்சங்கங்கள்னு சொல்றது வலிமையான தொழிற்சங்கங்கள் சொல்றது அமைப்பு சார்ந்த தொழில்கள்ல தான் இருக்குது. தொழிற்சங்கங்கள்னு இருக்கிறதே சில துறைகள்ல மட்டும்தான். மற்ற துறைகள் எல்லாத்துலயும் வந்து தொழிற்சங்கங்கிறது அவ்வளவு வலிமையாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இருக்குன்னே சொல்ல முடியாது. தொழிற்சங்களே இல்ல. அதான் பிரச்சனை. அப்ப தொழிலாளர்கள் நலத்தை பேர்ன கட்சிகள் வந்து அதுலதான் முனைப்போடு செயல்படணுமே தவிர்த்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து நீங்களே சொன்ன தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து வேலை இழப்புகளை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றதும், தொழில் நடத்துவதற்கு உகந்த சூழல் இல்லாத நிலைமையில புதிய தொழில்கள் வராம இருக்கிறதும், அந்த தொழில் நடத்துவதற்கு உகந்த சூழலை உருவாக்குவதற்காக இருக்கின்ற சில சட்டங்களை எடுக்கிறதன் மூலமாக மேலும் வேலை பார்த்துட்டு இருக்கிற தொழிலாளர்களை ஆபத்தான அபாயகரமான சூழலுக்கு தள்ளுவதுமான ஒரு சூழல்ல இன்றைக்கு வந்து தொழிலாளர்கள் வலிமையாக இருக்கிறார்கள்னு நீங்க சொன்னீங்கன்னா அதையே புரிஞ்சுக்க முடியல. இல்லை, இப்போ இவங்க 2 பேர் சொல்றதுலையுமே நிறைய நியாயங்களும் இருக்கு, நிறைய வந்து குறைகளும் இருக்குன்னு எனக்கு படுது. இப்போ வந்து வெங்கட்ராமன் சார் சொல்லும்போது
அவர் வந்து சிறு மற்றும் குறு தொழில்களை தான் பண்ணணும், இந்த மாதிரி சில குற்றங்களை வந்து இது மத்தியில் வைக்கிறார். ஆனால் பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற அரசும் சரி, நீங்கள் சொன்னதுலையும் இன்னைக்கு இருக்கிற அரசும் சரி, மற்ற இன்னைக்கு இருக்கிற நடைமுறை இதுலேயும் சரி, நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுவே வந்து இந்த கேபிட்டலிசத்துக்கு, முதலாளித்துவத்துக்கு எதிராக செயல்படுற முறையும் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு வந்து புதிய தொழில்கள் வளர்வதற்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்க வேண்டிய நிலைமை என்ன, அதை எப்படி உருவாக்கணுங்கிறத வந்து நம்ம புரிஞ்சிருக்கமாங்கிறதே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. வெறுமனே கோஷங்கள் மாத்திரம் புதிய தொழில்களை உருவாக்கிருமாங்கிற ஒரு கேள்வி. வெறும் கோஷங்கள் மட்டும் புதிய தொழில்களை உருவாக்கிற முடியாதுங்கிறது எவ்வளவு தூரம் உண்மையோ, அதே மாதிரி முன்னால புதிய தொழில்களை உருவாக்குவதற்கு இங்க தொழிற்பேட்டைகளை ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு நகரத்திலையும் உருவாக்கணும்ல, அந்த தொழிற்பேட்டைக்கு கொடுத்த சலுகைகளும் இன்றைக்கு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளும் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள்ங்கிற பெயர்ல இருக்கக்கூடிய இடங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளும் ஒன்றாக இருக்கிறதா? ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து இங்க இருக்கக்கூடிய தொழிற்பேட்டையில சிறு தொழில்கள் தொடங்கியவர்களுக்கு கிடைக்குதா? அவங்களுக்கு அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடைக்குதா? மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அதனுடைய விளைவாக வேலை இழப்புகள் எவ்வளவு இடங்கள்ல நடக்குது, இந்த பழைய தொழிற்பேட்டைகள் எல்லாம் எப்படி நலிந்து போய்விட்டது இன்றைய சூழல்ல, இன்றைய வளர்ச்சியில, அப்படிங்கிறது எல்லாமே வந்து இங்க விவாதத்துக்குரிய விஷயம் தானே. நிச்சயமா வந்து அதுல வந்து எப்படி நம்ம வந்து தொழிற்பேட்டைகளை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம், அதை எப்படி நம்ம செயல்படுத்துறோங்கிறத பத்தி ஒரு தனியான ஒரு அது பெரிய ஒரு துறை. ஆனா அதற்கு முன்னால ஒரு சமச்சீரான சமுதாயம், அவர் சொன்ன மாதிரி தாமஸ் பிக்கெட்டியை பத்தி சொன்ன மாதிரி, ஒரு இன்னைக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை வந்து ஒரு சிலர் வந்து எக்கச்சக்கமான இந்த இந்தியாவிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய பில்லியனர்ஸும் தான் இருக்காங்க. இறுதி பகுதியில் இதை நான் முடிச்சிடறேன். அதே சமயத்தில் வந்து இந்தியா வந்து சப்சஹாரன் ஆப்பிரிக்காவோட மோசமான வந்து பாவர்ட்டியும் பார்க்குறேன். ஸோ இதை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு. இதில் வந்து தொழிலாளர்கள் நலன் என்னங்கிறத நம்ம பேச வேண்டியிருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து வெறுமனே வந்து முதலாளித்துவம், ரகுராம் ராஜனோட புஸ்தகத்தினோட விஷயத்தை வந்து ஒரே ஒரு செகண்ட் தான், சேவிங் கேபிட்டலிசம் ஃப்ரம் கேபிட்டலிசம், முதலாளிகள்ட்ட இருந்து முதலாளித்துவத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை இன்னைக்கு பொதுமக்களுக்கு இருக்கு. இறுதி பகுதியில் இருக்கும். இந்தியாவில் பிரச்சனை ஒரு பிரத்யேக பிரச்சனை, இது எக்கச்சக்க பாப்புலேஷன். நமக்கு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் தான் அந்த பிரச்சனை இருக்கு. சைனாவாலே இந்த விஷயத்தை கையாள முடியல. சைனாவில் இந்த அளவு பெரிய அளவு விற்க வரல. ஏன்னா தொழிற்சங்கள்லாம் ஒடுக்கப்படுகிறாங்க, அது வேற விஷயம், அது உள்ள போக வேண்டாம். ரெண்டாவது தொழிற்சங்கத்துக்குள்ள ஜனநாயகம் இல்ல, அங்க ஜனநாயகமே இல்ல, தொழிற்சங்கமே இல்ல, அது உண்மை. அதாவது ரெண்டாவது என்னன்னா, இந்த ஐயா சொன்ன மாதிரி ஆர்கனைஸ் அன்ஆர்கனைஸ் கிளாஸ் ரெண்டு இருக்கு. அன்ஆர்கனைஸ் கிளாஸ் தான் மெஜாரிட்டி, 80% 55% இருக்கலாம். அன்ஆர்கனைஸ் கிளாஸை வளர்த்தணும். அதாவது அன்ஆர்கனைஸ் கிளாஸ் அத்தனைக்கும் அரசாங்கத்தால் வேலை கொடுக்க முடியாது. பெரிய தொழில்கள் வளர்ந்தால் தான் சிறிய தொழில் வளரும். சிறிய தொழில் வளர்றதுக்கு இந்த அன்ஆர்கனைஸ் கிளாஸுங்களை தொழில் தயார் செய்ய வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அந்த தயார் செஞ்சுட்டாங்களே பாதி பிரச்சனை சரியா போயிடும். இன்றைக்கு மேடே நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் இருக்கோம். நீங்க அவங்க சொன்னதுக்கும் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. சுருக்கமாக கேள்விக்கு வந்துடுறேன். அதாவது ஐயா வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரியான இதை ஏற்றுக்கொண்டு நல்லா அழகாக எடுத்து சொன்னாங்க. வளர்ச்சி என்பது எல்லாருக்குமானதாக இருக்கணும். வளர்ச்சியின் பலன் உடனடியாக எல்லா வித்தியாசமும் அழிஞ்சிரும் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனால் கொஞ்சமாவது வளர்ச்சியின் பலன் பரவலாகணும் இல்லை. மாறாக உற்பத்தியான மொத்த செல்வத்தின் 58% ஒரே ஒரு சதவீதம் மனிதர்கள் கையில் போய் குவிஞ்சா என்ன நியாயம்? அப்படி என்றால் அதை பரவலாக்குவது பற்றி தயவு செய்து ஐயா போன்றவங்களும் தொடர்ந்து பேசணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த மாதிரி பாடுபடக்கூடிய கம்யூனிஸ்டுகள் அரசியல் ரீதியாக செல்வாக்கு இழந்து கொண்டிருக்கீங்களேன்னு வருத்தப்பட்டவர். நல்ல கோணத்தில் இருந்தால் வருத்தப்படுறாரு நினைக்க அவருக்கு நான் சொல்லிக்கொள்வேன். ஆனால் இப்பொழுதும் கேரளாவில் ஆட்சியில் இருக்கும், திரிபுராவில் ஆட்சி இருக்கும், ஏதோ ஒன்றும் இல்லாமல் போனது போல அவர் தொடியில் பேசினார் இல்லை. ஆனால் எங்களை போன்றவர்களை வளர விட மாட்டேன் என்கிறார்கள். இந்த மாதிரி அந்த 1% பேர் வளர விட மாட்டேன்னு சொல்றீங்க. அவரும் வந்து அதை பேசும்போது சொன்னாரு, இப்ப மேடே கொண்டாடுறதுல வந்து எனக்கு வந்து தொழிலாளர்ங்கிற ஐடென்டிட்டியை, ஒரு அடையாளத்தை நான் ஏற்றுக்கொண்டால்தான் இதை கொண்டாடக்கூடிய மனநிலைங்கிறது எனக்கு வரும். ஆனா அந்த அடையாளத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல்ல இன்றைய தமிழ் சமூகமோ அல்லது இந்திய சூழலோ இருக்குதா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கு. நான் வந்து ஒரு கணவனாக அல்லது ஒரு அப்பாவாக ஒரு மகனாக குடும்பத்தில் செய்ய வேண்டிய கடமைகள் என்னுள்ள அந்த அடையாளங்களில் நான் மூழ்கி போயிருக்கிறதுனால என்னுடைய சுய முன்னேற்றம் பற்றிய கவலை எனக்கு அதிகமாக இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, அதை தாண்டி குடும்பத்தை தாண்டி சமூக ரீதியாகன்னு வந்தா கூட எனக்கு உடனடியாக நான் இந்த சாதியை சேர்ந்தவன் அப்படிங்கிற ஐடென்டிட்டி தான் எனக்கு முதல்ல வருது. அல்லது இந்த மதத்தை சேர்ந்தவன், நான் இந்து, நான் முஸ்லீம், நான் கிறிஸ்தவன்கிற ஐடென்டிட்டி தான் எனக்குள்ள வருது. நான் கருத்தாலோ கரத்தாலோ வேலை செய்யக்கூடியவன், நான் தொழிலாளி அப்படிங்கிற ஐடென்டிட்டியே என் மனசுல வந்து
கடைசியில போயிருக்கிற ஒரு சூழல்ல இந்த மேதின கொண்டாட்டங்கள் எந்த விதமான தாக்கத்தை எனக்குள்ள ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது மிக அருமையான முக்கியமான கேள்வி. இதையே வந்து கடைசியில இல்ல அதுக்காக சொல்ல, இதையே நீங்க தனியாக ஒரு கருப்பொருளாக வைத்து ஒரு விவாதத்தை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நான் சுருக்கமாக சொல்றது என்னன்னா, இப்ப ஐயா சொன்னது நீங்க சொன்னது ஒத்து போகுதுங்கிறேன். இந்த அளவுக்கு தொழிலாளர்களுக்காக பாடுபடுகிறவர்கள் ஏன் அரசியல் ரீதியாக அந்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை? காரணம் அதுதான். தாங்கள் வர்க்க ரீதியாக இன்றைய தினம் அனைத்து தொழிலாளர்களுடன் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்கிற உணர்வு அவர்கள் நெஞ்சிலே எழாமல் இருக்க சாதி, மதம், மொழி போன்றவற்றின் பெயரால் அவர்கள் பிழக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன செய்தி பாருங்க, ஹரியானா அரசு மே தினத்தை கொண்டாட மாட்டோம், விஸ்வகர்மா தினத்தை தான் கொண்டாடுவோம், அதுதான் இந்து புராணத்தின்படி அதுதான் நமக்கு தொழிலாளர் தினம்னு சொல்றாங்க. இதோடைய அர்த்தம் வந்து என்னன்னு புரியுதா பார்த்தீங்களா? அப்போ ஒரு வர்க்க ரீதியான சிந்தனை வந்துவிடவே கூடாது, அங்கேயும் மத புராண ஆதிக்கம் தான் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆட்சி இன்றைய தினம் ஒரு மாநிலத்தில் நடக்கிறது, அவருடைய ஆட்சி தான் மத்தியிலும் நடக்கிறது. ஆகவே இந்த மாதிரி மதத்தின் அடிப்படையிலே சாதியின் அடிப்படையிலே பிளவுகள் வரும் பொழுது அதையும் எதிர்த்து போராடி கொண்டு அடிப்படையில் நீங்கள் தொழிலாளி வர்க்கம் என்கிற உணர்வை ஊட்ட வேண்டிய மிகப்பெரிய கடினமான வேலையை இன்றைக்கு இடதுசாரிகள் செய்து கொண்டிருக்கோம். இன்னும் ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். இல்ல, அது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பத்தி சொன்னாங்க. ஆனால் ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கமும் சுமைப்பணி தொழிலாளர்கள் சங்கமும் நடத்துவது கம்யூனிஸ்டுகள் தான். மித்தவங்க எங்க நடத்துறாங்கன்னு கேட்கிறேன். அவங்களை பத்தி கவலைப்பட சொல்றாங்க, நாங்க தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து மன்னிக்கணும், நேரம் இல்லை. இந்த அமர்வுல கலந்து கொண்டு இந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டு சிறப்பித்ததற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.